ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பில் இதுவரை 77 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தொகுதி வாரியான 1-to-1 சந்திப்பின் போது திமுக நிர்வாகிகளுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். மக்களின் ஆதரவு பெருக பெருக பொறுப்பும் கடமையும் கூடுவதாகவும் வெற்றியை ஈட்ட அயராது பாடுபட வேண்டும் என திமுக நிர்வாகிகளுக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், வேறு என்ன அறிவுரைகளை திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்? விவரம் என்ன? மக்கள் ஆதரவு பெருக பெருக பொறுப்பும் கடமையும் கூடுகிறது, எதிர்பார்ப்பு அதிகமாகிறது, அதனை காப்பாற்ற அனைவரும் கடினமாக உழைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். உடன்பிறப்பே வா என்னும் நிர்வாகிகளில் மனம் திறந்த சந்திப்பின் அனுபவம் எப்படி இருந்தது என்பதை அதில் பங்கேற்ற ஒவ்வொரு தொகுதியின் நகர, ஒன்றிய, பேரூர் நன்கு அறிவார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். மக்களிடம் செல் என்று பேரறிஞர் அண்ணா அறிவுறுத்திய வகையில் அரை நூற்றாண்டு காலம் இந்த இயக்கத்திற்கு தலைமை தாங்கிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் மொழி, இன, சமுதாய அந்த பாகுபாடு இல்லாமல் வளர்த்திருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த உடன்பிறப்பே வா நிகழ்ச்சி என்பது கடந்த 13ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்று பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவித்ததாகவும் முதலமைச்சர் தன்னுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்ல தெரிவித்திருக்கிறார். அதாவது தொண்டர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதத்தில் பல்வேறு விஷயங்களை முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த கலந்துரையாடிய போது முதலில் அவர்களின் சொந்த தொழில், விவசாய பணிகள், குடும்ப நிலவரங்கள், அவர்களது வேலைகள் குறித்து கேட்டறிந்து அவர்களுக்கு தகுந்த அறிவுரைகள் வழங்கியது என பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். நன்றி ரமேஷ், விரிவான தகவல்களுக்கு.